டெட் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து தேர்வாளர்களுக்கும் இனிய வணக்கம். அதாவது இன்றைக்கு நம்முடைய காணொளியில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு பருவம் 2ற்கான இயல் முழுவதும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேர்வுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல் கீ பாயிண்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி பருவம் 1 மற்றும் பருவம் 3ற்கு ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை சென்ட் பண்ணுறேன், நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது அதற்கான பிடிஎஃப்பும் நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள். அடுத்தது நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கையும் கொடுத்துருவேன். இப்போ நம்முடைய சேனலில் என்ன பேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடையணும். ஸோ தேர்ச்சி அடைவதற்கு கண்டிப்பாக கம்பல்சரின்னு ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோவை மேக் பண்ணி சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்காதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கு 6ஆம் வகுப்பு பருவம் 2ற்கான கீ பாயிண்ட்டை பார்க்கலாம். ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. இந்த மூதுரையில் மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது. ஸோ இதில் நம்முடைய பாடப்பகுதியில் என்ன இருக்குன்னா கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. இந்த வரிக்குரிய சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஓகேங்களா? அடுத்தது இடம் எல்லாம் பிரித்து எழுதணும்னா இடம் கூட்டல் எல்லாம், மாசற மாசு கூட்டல் அற, குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர், சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். அடுத்தது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதனால் இவர் என்னன்னு சொல்கிறேன்னா மக்கள் கவிஞர். ரொம்ப முக்கியமானது, மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது இலக்கணம். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள். ஸோ அப்போ இன எழுத்துக்கள் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா மெல்லின மெய், வல்லின எழுத்து. ஸோ மெல்லினம் கசட தபர வல்லினம், நெங்கன நெமன மெல்லினம் சொல்லுவோம். ஸோ இப்போ மெல்லினத்துடைய மெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இங்கு நெங்கன. ஓகேங்களா? ஸோ இது எதோட சேர்ந்து வரும்? வல்லின எழுத்தோடு சேர்ந்து வரும். இதுதான் இன எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கு இ, ஔ, இதில் என்ன வருது? ஊ வருது. எதுக்கு இன எழுத்து கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இன எழுத்தே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் கயத்தூரில் பிறந்திருக்காரு. ஆசாரக்கோவை இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவையுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. மூதுரையுடைய பொருள் என்னது? மூத்தோர் கூறும் அறிவுரை. இப்போ ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது எத்தனை வெண்பாக்களை உடையதுன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது முச்சங்கம் பார்த்துருப்போம், முதல் இடைக்கடை, தமிழ் முத்தமிழ் பார்த்துருப்போம், இயல் இசை நாடகம். ஸோ அதே மாதிரி முத்தேன் கொடுத்துருக்காங்க, கொம்பு தேன், மலை தேன், கொசு தேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது தாலாட்டு. தாலாட்டுனா வாய்மொழி இலக்கியத்தில் ஒன்று. தாள்னா நாக்குன்னு பொருள். அடுத்து பொங்கல் விழாவை என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா தமிழர் திருநாள் சொல்கிறாங்க, அறுவடை திருவிழா, உழவர் திருநாள் என்றெல்லாம் அழைக்கிறாங்க. அடுத்தது வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் தான் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, போகி பண்டிகையை இந்திர விழாவாக கொண்டாடுறாங்க. எதை பேஸ் பண்ணி? மலை கடவுளை வழிபடுற நோக்கத்தில் தான் இந்திர விழாவாக கொண்டாடிட்டுருக்காங்க. அடுத்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த பாடல் வரிகள் நன்னூலில் நூற்பா 462. அடுத்தது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி. போகி எதை
எந்த தெய்வத்தை வந்து பேஸ் பண்ணி கும்பிட்றாங்க? மலை கடவுள் இந்திர விழாவில். ஓகேங்களா? அடுத்து தை முதல் நாள் என்னன்னு சொல்கிறோம்? பொங்கல் திருநாள். தை முதல் நாளை திருவள்ளுவர் ஆண்டாகவும் தொடங்குகிறோம். அடுத்து தை 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தை முதல் நாள்லேருந்து தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம். மாடு அப்படின்னா அதற்குரிய பொருள் வந்து செல்வம்னு அர்த்தம். மஞ்சு விரட்டு என்பதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மஞ்சு விரட்டை தான் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல்லாம் சொல்கிறோம். அடுத்து திருவள்ளுவர் வந்து கிமு 31 பிறந்திருக்காரு. திருவள்ளுவர் ஆண்டை நீங்கள் கணக்கிடணும்னா இப்போ இருக்கக்கூடியது 2025ங்களா? இந்த 2025ஓட இந்த 31 கூட்டுனீங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்னது? 2056. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசத்தில் பொங்கலை மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல்னு சொல்கிறோம். அதே பொங்கலை உழவர் திருநாளை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம். அடுத்து பஞ்சாபில் லோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்தது குஜராத்து, ராஜஸ்தான். ஓகேங்களா? குஜராத்து, ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படின்னு பொங்கலை கொண்டாடுறாங்க. அடுத்து மாமல்லபுரத்தை உருவாக்கியவர் வந்து 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த பல்லவ மன்னனான நரசிம்மவர்மர். இவர் வந்து மற்போரில் சிறந்து விளங்கியதுனால இவரை மாமல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிற்பக்கலை வந்து பார்த்திங்கன்னா 4 வகையாக சொல்கிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா குடைவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றைக்கல் கோயில், புடைப்பு சிற்பம் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கிறோம். இந்த 4 வகையும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அதுதான் மாமல்லபுரம். அதுதான் என்னதுங்க? மாமல்லபுரம். ஓகேங்களா? அடுத்தது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள். அதாவது வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது எல்லாமே ஒரே மாதிரியாக உச்சரிப்போம். அதில் சின்ன சின்ன வித்தியாசம்தான் வரும். அந்த மாதிரி வித்தியாசம் வருதுன்னா அதுதான் மயங்கொலிகள்னு சொல்கிறோம். அது வந்து மொத்தம் 8 எழுத்து இருக்குது. மயங்கொலி எழுத்து அப்படின்றது 8 எழுத்து இருக்குது. நா, லா, 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 ரா, ரா. இப்போ நகரம் வந்து எப்படி வருது? இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொட்டால் நகரமும், அதே முன்பகுதியை தொட்டால் நகரமும், பல்லுடைய அடிப்பகுதியை தொட்டால் நகரமும் பிறக்கும். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு வானம். வானம்னா வெடி, வானம்னா ஆகாயம், பனி வேலை, பனி குளிர்ச்சி. அடுத்தது லகரம். லகரம்லாம் பாருங்கள், மேல் பற்களுடைய அடியை தொடுவதால் லகரம், மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம், நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. விலை, விலை, விளை, இலை, இலை, இழை. இதனுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றும். அதே மாதிரி மேல் அன்னத்துடைய மைய பகுதியை உரசுனா ரகரம் வரும். எடுத்துக்காட்டு ஏரி, ஏரி, கூரை, கூரை. நானிலம் படைத்தவன் அப்படின்னு ஒரு பாடப்பகுதி நம்முடைய 6ஆம் வகுப்பில் இருக்குது. ஸோ இந்த பாடப்பகுதி வந்து எதிலிருந்து எடுத்துருக்காங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. இது யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. இவர் வந்து பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியிருக்காரு. இவர் முடியரசனை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டுவாங்க. ஓகேங்களா? இப்போ முடியரசன் பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் துரைராசு, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியிருக்காரு. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெய்தல் திணை. அதனுடைய நிலம் பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடம். மக்கள் வந்து பரதவர், பரத்தியர். கடலில் யார் இருப்பா? பரதவர். ஸோ அவங்க என்ன தொழில் செய்வாங்க? மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவித்தல். அவங்களுக்கு பிடிச்ச பூ வந்து தாளம்பூ. அடுத்தது உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்தினுடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். ஸோ இதனை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள்,
முதலியனவும் நாட்டுப்புற பாடலில் அடங்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாடலெல்லாம் சக்திவேல் தொகுத்து அவர் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்றுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த காலத்துலலாம் சர்க்கரையை கொடுத்து உப்பு வாங்குறது. ஸோ என்ன பொருள் இருக்கோ பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதில் மாற்று பொருளை வாங்குவாங்க. ஸோ இதை தான் பண்டமாற்றுன்னு சொன்னோம். அடுத்தது வந்து வணிகச்சாத்து. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டாக இருக்குது. வணிகச்சாத்து அதாவது வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வணிகர்கள் வந்து குழுவாக செல்வாங்க. அந்த குழுக்கு பேர் தான் வணிகச்சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் தான் என்னன்னு சொல்கிறோம், துறைமுகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நகரங்களை பட்டினம் சொல்லுவாங்க, பாக்கம் சொல்லுவாங்க. கப்பல்கள் வந்து நின்று போகும் இடம் வந்து துறைமுகம். அந்த துறைமுகம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஊருக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா பட்டினம், பாக்கம், நாகப்பட்டினம், ஸோ இந்த மாதிரிலாம் ஊர் பேர் சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ்நாட்டுடைய தலைச்சிறந்த துறைமுகம் எதுன்னு பார்த்திங்கன்னா பூம்புகார், ஞாபகம் வச்சுக்குவாங்க. அடுத்து வணிகம் வந்து 2 வகைப்படும். தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. பழங்காலத்தில் திரும்பவும் சொல்கிறேன், தேக்கு மரம், மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. ஸோ இது எல்லாத்தையும் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. சீனத்திலிருந்து இறக்குமதின்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவையெல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அரேபியாவில் இருந்து குதிரைகள் வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும். ஸோ இந்த பாடல் வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னா நற்றிணை 183வது பாடல். அடுத்தது, பாலோடு வந்து கூழோடு பெயரும். இது வந்து குறுந்தொகையில் 23வது பாடல். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இது வந்து அகனானூரில் 149வது பாடல். அடுத்து, நடுவு நின்ற நன்னெஞ்சுனோர். இது வந்து பட்டினைப்பாலையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து, சுட்டெழுத்து. நம்ம ஏற்கனவே இன எழுத்து பார்த்தோம், இன எழுத்து 8 சொன்னோம். இப்போ சுட்டெழுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 வகை. ஸோ ஆ, இ, உ இது 3 எழுத்து. இதில் வந்து ஊ வந்து பயன்பாட்டில் இல்லை. அடுத்து, அகச்சுட்டுனா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன்றது சுட்டெழுத்து. இந்த ஆவை நீக்கிட்டோன்னா வன் இது வந்து எந்த பொருளுமே தராது. ஸோ அதனால் அது அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, புறச்சுட்டு. அவ்வானம், இம்மலை. சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தரும். இப்போ இதில் சுட்டெழுத்தை நீக்கினா கூட வானம் அப்படின்னு பொருள் தரும். இம்மலை, ஈயை நீக்கிட்டா கூட மலைன்னு பொருள் தரும். அண்மை சுட்டுனா அருகில், சேய்மைனா தொலைவில். ஸோ பக்கத்தில் இருக்கவங்கள சொல்கிறது இவன், இவர், இது. தொலைவில் இருக்கவங்கள அவள், அது, அவை. சுட்டு திரிபு அப்படின்னா ஆ, இ இந்த எழுத்து வந்து எப்படி இருக்கும், அந்த, இந்த அப்படின்னு திரிந்து வர்றதுனால அது திரிந்து சுட்டு பொருள் அப்படின்னு தருது. இதை தான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுறது தான் ஊ சொல்கிறோம். ஆனால் அந்த ஊ வந்து இப்போ பேச்சு வழக்கில் இல்லை. இது முக்கியமானது. இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்கன்னா உது, உவன். இது எப்படி குறிப்பிடுவாங்க, அருகில், அடுத்தது தொலைவில். 2 பேர்த்துக்கும் நடுவில் இன்பிட்வீனில் இருக்கிறவங்கள ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடுறது தான் ஊன்ற சுட்டெழுத்து. ஸோ இது வந்து பயன்பாட்டில் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தமாக இந்த 65 பாயிண்ட்டை நீங்கள் படிச்சுக்கிட்டாவே போதும். நீங்கள் 6th பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அடுத்தது முக்கியமானது, இதற்குரிய இந்த 6ஆம் வகுப்பிற்குரிய ஆன்லைன் டெஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதுங்க, அந்த டெஸ்ட் எழுதுங்க. எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்றது நம்முடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.